தொழுகைய நம்ம எவ்வளவு பேரு பாபந்தியா தொழுகாம இருக்கிறோம், எத்தனை பேர் தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொழுகையிலே மிக 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 உன்னதமான தொழுகை என்னன்னு சொல்லி சொன்னாங்க, ஃபஜருடைய தொழுகை. இந்த ஃபஜருடைய தொழுகை இருக்குது. இந்த ஃபஜருடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவர் முனாஃபிக் தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் இதுல. ஷிஃபா, எல்லா நோய்க்கும் ஷிஃபா தொழுகையில தான் இருக்குது. ஃபஜர் தொழுதா மூஞ்சில பிரகாசம் கிடைக்குது, லுஹர் தொழுதா உணவுல பரக்கத் கிடைக்குது, அசர் தொழுதா உடல்ல தாக்கத் கிடைக்குது, மகரிப் தொழுதா ஷாலிகான குழந்தைகள் கிடைக்குது, இஷா தொழுதா நம்மளுடைய தூக்கத்துல நிம்மதியான தூக்கம் கிடைக்குது. சுபஹானல்லாஹ், 5 தொழுகையிலே 5 வகையான நன்மைகள் கிடைக்குது. பாரு நம்மளுடைய அல்லாஹ்வுடைய வல்லமை இதெல்லாம். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் எதுன்னா தொழுகலாம். தொழுகிறப்ப நம்ம என்ன, அல்லாஹ் எஜமான், நான்